செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வருகை மனிதர்களுடைய வேலை வாய்ப்பை ரொம்ப அதிகமா பறிச்சுட்டு வருது. பல நிறுவனங்களும் ஏஐ மூலமா அவங்களுடைய வேலைகளை தானியங்கு முறைக்கு மாத்தி இருக்காங்க. இதனால அந்த வேலையில இருந்த மனிதர்கள் வேலையிலிருந்து நீக்கப்பட்டுட்டு வராங்க. இந்த சூழல்ல உலகின் முன்னணி ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியான ரவிக்குமார் அப்படின்றவர் ஏஐ தொழில்நுட்பத்தால வேலை வாய்ப்பு துறையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. மேலும் இவர் சொன்ன நிறைய விஷயங்கள் இப்போ கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. உலக அளவுல 3.5 லட்சத்துக்கும் அதிகமான ஊழியர்களை கொண்டதுதான் காக்னிசன்ட் நிறுவனம். இதன் தலைமைச் செயல் அதிகாரியா இருக்கக்கூடிய ரவிக்குமார் அப்படின்றவர் ஏஐ பல வேலைகளை ஆட்டோமேட் செஞ்சிருச்சு, ஆனா அது நம்ம வேலை வாய்ப்பை பறிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. புது வகையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு. குறிப்பா நுழைவு நிலை வேலைகளை அதிகப்படுத்த போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு வேலையுடைய தொடக்கம் மனுஷங்க கிட்ட இருக்கும், இடைப்பட்ட பகுதி ஏஐ கிட்ட இருக்கும், கடைசியா அதை சரிபார்த்து அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பு மனுஷங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதாவது தங்களுடைய நிறுவனம் ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் இந்த பிரிவுகளை சேர்ந்த நபர்கள் மட்டும் அப்படின்னு இல்லாம கலை மற்றும் தொழில்நுட்பம் அல்லாத மற்ற பிரிவுகள்ல பட்டப்படிப்பு முடிச்ச பட்டதாரிகளை அதிக அளவுல வேலைக்கு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்களுடைய நிறுவனம் இதுக்காக கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை நாடி செல்ல இருக்கு அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையை விதைச்சிருக்காருங்க. மனிதர்களுக்கு உதவுறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லியிருக்கிற அவரு நம்முடைய செயல்திறனை மேம்படுத்துறதுக்காக தான் ஏஐ நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்து நம்ம எல்லாரையுமே ஒரு பயத்துல ஆழ்த்தி இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பா கூகுள், அமேசான் உள்ளிட்ட பெரிய பெரிய நிறுவனங்கள்ல ஆரம்பிச்சு சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் வரைக்குமே ஏஐ மூலமா தங்களுடைய வேலைகளை ரொம்ப எளிமையாக்கிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அமேசான் நிறுவனம் அவங்களுடைய கிடங்குகள்ல கூட ஊழியர்களுக்கு மாற்றா ரோபோக்களை பணி நியமனம் செய்யறதாவும் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்த நிலைமையில காக்னிசன்ட் உடைய சிஇஓ உடைய இந்த விளக்கம் ஒரு பெரிய ஆறுதலா இப்ப மாறி இருக்கு. மேலும் இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, காக்னிசன்ட் நிறுவன ஊழியர்கள் ஏஐ தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தி கொள்ள பயிற்சிகளை கொடுக்கறதா தெரிவிச்சிருக்கிற இவரு இப்போ பல தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ பார்த்துக்குது அப்படிங்கறதால தங்களுடைய நிறுவனங்கள்ல தொழில்நுட்ப பிரிவுகள் அல்லாத மாணவர்களை வேலைக்கு அமர்த்த முன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.